ஃப்ரீயா அந்த வீடியோ பார்த்துட்டு கேட்பா, நீ ஊரை சுத்த போனியா இல்லை சைட் அடிக்கிறதுக்கோசம் போனியா? கப்புள்ஸ் ஃப்ரெண்ட் கப்புள்ஸ் பின்னாடி பேட்ச். ஆனால் எனக்கு கல்யாணம் ஆகிட்டு உங்க கூட சுற்றுறது தான் எனக்கு வருத்தமா இருக்கு. இன்னும் வந்துட்டு 27 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. இந்த ஏக் மேகி தான் எங்களை காப்பாற்ற போகுது. நீ ஒரு கப்புள்ஸ்க்கு மரியாதை தரணும். சைனாவை தொட்டுட்டாச்சு வரலாம்டா. எங்க ஜாமி படுத்துட்ட டயர்டா? உனக்கும் சேம் குடுமி, இதே மாதிரி தான் நானும் குடுமி போடுவேன். ராஜு பாய் 2 ஃபிங்கர் இன் தி கிளட்ச். இங்கிலீஷ் தெரியும், ஐ நோ இங்கிலீஷ். நமக்கு நாமளே ஹியூமனிட்டி பிஜிஎம் போடுவோம். ஹெச்ஆர் நாங்க இப்ப எங்க இருக்கீங்க பார்த்தோம்னா, ஐயோ பேர் மறந்துருச்சு, கேங்டாக் தானடா அது ஊர் பேரு. நாங்க இப்ப கேங்டாக்ல தான் இருக்கோம். இங்க வந்துட்டு கரெக்டா சொல்லணும்னா இது வந்து சிக்கிம்ல இருக்க கேங்டாக் டூரிஸ்ட் பிளேஸ். இங்க பாத்தீங்கன்னா நாங்க அந்த ஜிப்லைன், எக்ஸாக்டா சொல்ல போனா நம்ம அந்த பழனியில அந்த ரோப் போவோம்ல, ரோப் காரு, அங்க போக தெரியாது எனக்கு. நான் இங்க வந்து போறேன் பாத்தீங்களா, இத்தனைக்கும் வந்துட்டு 30,000 ரூபாய் செலவு பண்ணிட்டு இங்க வந்து நான் அந்த ரோப்ல போறேனாமா. வேற என்ன பண்றது, இங்க டூரிஸ்டா தான் இருக்கு. அப்புறம் இதை விட்டு ஒரு கோயில் இருக்கு. ஆனா முக்கியமா நாங்க சிக்கிம் வந்து என்ன வேலைன்னு பாத்தீங்கன்னா, நாங்க சைனா போப்போம். பைக் இல்லைங்க, பை வாக் தான். இங்க வண்டி கொஞ்சம் நிறுத்திட்டு அப்படி ஒரு 10 கிலோமீட்டர் சைனாக்குள்ள அப்படி சுத்திட்டு வந்துருவோம். ஃபுல்லாமே ஹில் ஸ்டேஷன் தான். சிட்டிக்குள்ள போனா சுட்டுப்படுவாங்க. அதெல்லாம் வந்துட்டு அடுத்தடுத்த எபிசோட்ல வரும். அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் உங்க ஃபேமிலிக்கு எல்லாமே இந்த வீடியோ வந்துட்டு காட்டுங்க. இங்க பாருங்க எவ்வளவு தூரம் போறாங்க. தமிழ்நாட்டுல தாண்டி என்னென்ன ஊர் இருக்குன்னு சொல்லிட்டு. இல்ல கம்மான் அப்படிதான் இதுலயே குதிக்கலான்னு பார்த்தேன். வண்டி நீ இழுத்துடு. ஆமா எப்படி போகணும், எப்படி இறக்கணும் பத்தியா? அந்த இந்த மாதிரி நிறைய வித்து இருக்குடா, அப்பப்ப கத்துக்கோ. இங்க இருந்து 2.5 கிலோமீட்டர் போறதுக்கு பாத்தீங்கன்னா 15 நிமிஷம். நேத்து நைட்டு இந்த ஏரியாவை பார்க்கும்போது ரொம்ப காமா இருந்துச்சு. இப்ப பாக்குறேன் அச்சு நவுத்துது கூட்டம். ஆனா என்ன பண்றது, நோ டீனேஜ், எல்லாம் அங்கிள்ஸ் ஆயாஸ் தான் இருக்காங்க. இந்த 2.5 கிலோமீட்டருக்குள்ள முதல்ல சாப்பிடணும். போலீஸ் வேற வாரம் கத்துவாங்கடா ஆப்போசிட் ரோட்லன்னா. இங்க பயங்கரமா ரூல்ஸ் ஃபாலோ பண்றாங்க. நம்ம பைக்ல உட்காந்தாலே ஹெல்மெட் போட்டு தான் உட்காரணுமா. கேஷுவலா கூட நம்ம பைக்ல ஹெல்மெட் போடாம உட்கார கூடாது. அண்ட் இவங்க வந்து இந்த நடக்கிற பாதையில இருக்குல்ல, அங்க வந்து வண்டி எல்லாம் நிறுத்தினா பயங்கரமா திட்டுறாங்க, வண்டி தூக்கிட்டும் போயிடுறாங்க. நாங்க அது மேலே ஏற்றி இந்த ஹோட்டல்ல எடுத்ததுனால எங்களை எதுவும் சொல்லல ஹெச்ஆர். ஆனா இங்க சிக்கிம்ல என்னால வாய் திறந்து எதுவும் பேசல. இவங்க பியூரா இங்கிலீஷ் புரியுது. நம்ம என்ன சொல்ல வரோன்னு அவங்க கரெக்டா இவங்க அனலைஸ் பண்ணிக்கிறாங்க. நேத்து என்ன சுத்து போட்டாங்க ஹெச்ஆர். இந்த இடத்துல நான் நிறுத்தணும்னா பின்னாடி எல்லாம் டாக்ஸி, சைட்ல டாக்ஸி, இந்த பக்கம் டாக்ஸி, எல்லா பக்கமும் ரவுண்டு கட்டிட்டாங்க. சேர்றா இன்னைக்கு மாட்டோம். அதுவும் நைட்டு 4 மணிக்கு யாருமே இல்லை, வெறும் டாக்ஸிக்காரங்க மட்டும்தான் இருந்தாங்க. அள்ளு விட்டுருச்சு. சரி ரைட்டு விட்டா நம்மள அமைக்கிறோம். ஓ ஸ்கூலா இது, குட்டி பசங்க முன்னிலிருந்து போயிட்டே இருந்தாங்க. ஆனா இங்க சொல்ல சுத்த பார்த்தோம். அப்புறம் வந்துட்டு அந்த செடி மரம் கொடி எல்லாம் வளர்த்துறாங்கல்ல, அதெல்லாம் சூப்பரா இருக்காங்க. வியூ தெரியுதான்னு தெரியல, அங்க பாருங்க இந்த மாசத்துலயும் ரோஸ் அழகழகா பூத்துட்டு இருக்குது. ஆனா இது கீழே அப்படியே 100 கிலோமீட்டருக்கு கீழே இறங்கணும்னா அப்படியே ஆப்போசிட் ஃபர்ஸ்ட். நம்ம இந்தியாவில அழகான பொண்ணுங்களா இந்த ஊர்ல தான் ஹெச்ஆர்லாம் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. ஃப்ரீயா அந்த வீடியோ பார்த்துட்டு கேட்பா, நீ ஊரை சுத்த போனியா இல்ல சைட் அடிக்கிறதுக்கோசம் போனியா? ஆனா ஹெச்ஆர் இது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பெரிய ஒரு அப்டேட் வச்சிருக்கேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம இது முடிச்சுட்டு அடுத்தது வந்துட்டு ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு போக போறோம். பைக்லாம் இல்ல, டூர் போக போறோம். பைக் வந்துட்டு இந்த ட்ரிப்ல நான் கொஞ்சம் ஒரு மாதிரி எப்படி சொல்ல, வெறுத்துட்டேன்னு சொல்லலாம். பைக் ஓட்டி வெறுத்துட்டேன். நான் ஸ்டாப்பா 1000 கிலோமீட்டர். சின்ன வயசுலாம் வந்துட்டு நான் ஸ்டாப்பா 1000 கிலோமீட்டர் அது ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் அது ஒரு மாதிரி செட் ஆகல. இன்கேஸ் என் வைஃப் நான் வீட்டுல விட்டுட்டு இருந்ததுனால அவளை மிஸ் பண்றதுனால இருக்கலாம்னு நினைக்கிறேன். அவ கூட இருந்தானா கண்டிப்பா எனக்கு போர் அடிச்சிருந்திருக்காது. தொண ஏதாச்சும் ஒண்ணு பேசிட்டே வருவா, ஏதாச்சும் கேள்வி கேட்டுட்டு இருப்பா. எனக்கு அதை வேணும். 100 கிலோமீட்டர்ல 5 இடத்துல நிறுத்தி வைப்பா தெரியுமா சார் உங்களுக்குலாம். அதை வேணும், இதை வேணும், பன்னு வேணும், ஸ்நாக்ஸ் வேணும். அது ஒரு மாதிரி கடுப்பா இருந்தாலும் அதெல்லாம் ஒரு மாதிரி கியூட்னஸ்ங்க. அதான பசங்க வந்துட்டு ஹார்ஷா தான் அது பிஹேவ் பண்ணுவாங்க. இருந்தாலும் அவங்க கேட்கறது மறுக்காம எல்லாம் செய்வாங்க. உடனே என்ன ஹெச்ஆர் அக்கா மேல லவ்ஸா அப்படின்னு கேட்டீங்கன்னா எதுவும் சொல்ல மாட்டேன். இங்கடா இவ்வளோ டேப்பரா இறங்குது ரோடு. கார்ல வந்திருக்கணும்டி நான் இந்த ஊருக்கு செத்து சுண்ணாம்பா இருப்பேன். சரியான டிராபிக். அடிவாரத்துல இருந்து இந்த ஊட்டி நம்ம ஏற்காடுலாம் ஏறுவோம்ல, அந்த மாதிரி அடிவாரத்துல இருந்து மேல வரைக்கும் டிராபிக் தாங்க. நின்று தான் வந்தோம். கிடைச்ச இடத்துல கார் பார்க்கிங். அப்போ வண்டியில லக்கேஜ் இல்லாம வண்டி ஓட்டுறேன். சரி இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் இந்த ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் லக்கேஜ் இல்லாம வண்டி ஓட்டுறேன்னா ஒரு மாதிரி ரொம்ப ஃப்ரீயா இருக்கு. நாளைல இருந்து லக்கேஜ் எல்லாம் இருங்க அவங்கள்ட்ட கோர்த்து விட்டு வர்றேன் நானு. என்ன மாதிரி ஹாஸ்டல் வச்சிருக்காரு நாட் போட்டு. ஆமா சாரிண்ணே, நீங்க எங்கடா பைக் பார்க்கிங்? ஜாவா இந்த பைக் தான் வாங்கலான்னு இருக்கேன். நேர்ல பார்க்கும்போது செமையா இருக்குல்ல. இது என்னதுரா, இது ஏதோ பிளேஸ் விசிட்டிங் போல. இந்த ஜாவா பைக் சூப்பரா இருக்குதுங்க. ஊருக்கு போனோடனே அதை ஒன்று வாங்கி வீட்டுல போடணும். பையா இதர் பைக் பார்க்கிங்
ஆகியானா முன்னாடி தானே அர்த்தம். அவங்களா ஏதாவது சொல்றாங்க, நாமளே ஏதாவது தலையாட்டிக்கிறோம். இவ்வளவு தூரம் பைக் பார்க் பண்ணி அந்த ரோப்ல போயிட்டு ரோப்ல வரணுமா? இதுக்கெல்லாம் கால் டாக்ஸி தாங்க கரெக்ட். இதே கால் டாக்ஸி இருந்தா இங்க வந்து விட சொல்லிட்டு அழகா நம்ம அங்க போயிட்டு அப்படியே அங்கிருந்து ஒரு கால் டாக்ஸி பிடிச்சி ரூமுக்கு போயிருந்துருக்கலாம். தலை சுத்தி மூக்க தொடர்றதா இருக்கே. இருந்தாலும் நான் என் பழனியிலேயே நான் சுத்தி பார்த்து இருக்கணும். பார்க்கலாம் இங்க வியூ எப்படிதான் இருக்குன்னு சொல்லிட்டு நானும் பார்க்க தானே போறேன் சார். நீங்களும் தான் பார்ப்பீங்க சார். எனக்கு ஒரு சஜஷன் வேணும். இந்த வீடியோ சீக்கிரம் நான் ரிலீஸ் பண்ணிடுவேன். என்னோட ரைடு வந்துட்டு நான் சிக்கிம்லேயே முடிச்சுக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் வீட்டில் இருந்தால் ஒரு மாதிரி லோன்லியாக இருக்கேன் அப்படின்னு இங்கே வந்தேன். இங்கே வந்து ஒரு மாதிரி லோன்லியாக இருக்குது. எனக்கு ஒரு மாதிரி இருக்குங்களா, அதனால் ரைடு வந்து சிக்கிமோட நிறுத்திட்டு வீட்டுக்கு போயிட்டு சில கமிட்மெண்ட்ஸ்லாம் இருக்குல்ல. வெட்டிங் டேலாம் வருது, ஊரை சுற்றணும். அது அப்புறம் அப்பாவோட வெட்டிங் டேவும் அடுத்த நாளே வருது. எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே ஜூன்லேயே எல்லாத்துக்குமே வெட்டிங் டேங்க. இது பிளான் பண்ணி பண்ணுறாங்களா இல்லை இயற்கை அமைதானும் தெரியல. அதோட ஒர்க்லாம் இருக்குது. அதை முடிச்சுட்டு நவம்பர் டிசம்பரில் ரைட் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன். நீங்கள் என்னான்ட்டு கொஞ்சம் எனக்கு சஜஷன் பண்ணுறீங்களா? காலகட்டமே இவ்வளோ டிராஃபிக்கா? நல்ல வேலை சைட் பேக்லாம் கட்டிட்டு வந்தால் என் நிலம் என்னத்துக்கு ஆகிறது? பைக் பார்க்கிங் யாரா இவ்வளோ தூரத்தில் உள்ள கட்டினது? எப்பவுமே பைக் பார்க்கிங் தானே ஃபர்ஸ்ட்டில் இருக்கும். இது என்னன்னா பைக் பார்க்கிங் தான் லாஸ்ட்டில் இருக்குது, சுற்றி பார்க்கறது முன்னாடி இருக்குது. அதுவும் இல்லாமல் இங்கே சுற்றி பார்க்கறதுக்கு இன்னொன்று ஏதோ இருக்குன்னாங்க. ஆனால் இன்னொன்று கண்டுபிடிச்சேன். இது வந்துட்டு ஃபேமிலி இங்கெல்லாம் சுற்றி பார்க்குற இடம். பட் எங்கள் அப்பா மேலே ஒரு டெம்பிள் இருக்கா, எவ்வளோ டேப்பர் ஆகிடுது. கொஞ்சம் நாளும் சொரக்குன்னு பின்னாடி போயிருவோம் போலி. இது ஏதோ கோயில் போல. அப்ப இங்க பைக் நிக்குது, இதெல்லாம் என்னது? பைக் பார்க்கிங் கீழே தான் நிறுத்தணுமா? பைக்கை நிறுத்துறதுக்குள்ள உயிர் போயிரும் போலயே. இந்த ஊர்ல வெறும் கார் மட்டும் தான் போல. ஏன்னா 1-2 பைக் நிறுத்தி வச்சிருக்காங்க. நம்ம நிறுத்தினா சண்டைக்கு வருவானுங்க. இங்க இருக்கிறவனுங்களே எடுத்தோடனே சண்டைக்கு வரதான் வச்சாரு பாக்குறானுங்க. இந்த இடத்துல நிறுத்தினா உளுந்து தொலைஞ்சு போச்சுன்னு என்ன பண்றது? இருங்க அந்த இடத்துல நிறுத்துவோம். இந்த இடத்துல அமைதியா நிறுத்திட்டு போவோம். 3 பேர் பாக்குறாங்க. பிளான் நல்லா சொதப்பிட்டோம். ஹேண்ட் கேஷ் நாங்க எடுத்துட்டோம் இல்லையா, அதனால அந்த ரோப்ல விட மாட்டேன்ட்டாங்க. இப்போ மறுபடியும் நாங்க வேற பிளேஸ் விசிட் பண்ணிட்டு அப்புறமேட்டு டாக்ஸி எடுத்துட்டு வரணும். கொஞ்சம் விழுந்தாலும் விழுந்து போயிருவோம் போலயே. இப்போ நாங்க வந்து இங்க இருக்கிற ஒரு ஹனுமன் டெம்பிளுக்கு போறோங்க. அந்த டெம்பிளுக்கு போயிட்டு அப்புறமேட்டு நம்மளோட வெஹிக்கிள் இருக்குல்ல, அது நம்ம ரூம்ல நிறுத்திட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மறுபடியும் இந்த பிளேஸ் வந்து கேப்ல ஏறி வந்து ரோப்ல சுத்தி பார்த்துட்டு அப்படியே போயிடுவோம். இடம் கொஞ்சால மேப்பு பார்க்குற கேப்பில் அடித்து 120 நேரம், இன்னும் 140 மீட்டர் தான் ஏச்சாரு. இது வந்து ஹனுமன் டெம்பிள். சொல்ல போனால் இது ஒரு ஆஞ்சநேய கோயில். இங்கே இது ரொம்ப ஃபேமஸ் ஆமா. இங்கே வந்து கார் தான் ஏச்சாரு மதிக்கிறானுங்க. பைக்காக இருந்தால் ரொம்ப இலக்காரமாக பார்க்குறானுங்க. ஏண்டா தமிழ்நாட்டிலேருந்து பைக்லேயே வந்துருக்கேன்டான்னு கூட ஒரு இது கிடையாது. பைக்கா இங்கெல்லாம் நிறுத்தக்கூடாது, அங்கே போ அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மேலே தான் வந்து ஹனுமன் டெம்பிள் போல். நம்ம பைக்கு முன்னாடி நிறுத்திட்டு அங்கே போவோம். என்னடா இது இவ்வளோ கூட்டம்? சாப்பிட்ற இடமா? ஃபோன்பே வேற இல்லாமல் சுற்றிட்டு இருக்கோம். எங்கே லாக் ஆக போகிறனோ தெரியல. இங்கே பாருங்கண்ணே, ஒரு 2 வீலர் கூட இல்லை, எல்லாமே காரு. அதுவும் முக்கியமாக டாக்ஸி தான். பைக் எங்கேயும் நிறுத்த விட மாட்டானுங்களே. சிக்கிம் ஒரு பக்கம் ஹை கிளாஸாக இருந்தாலும் ஒரு பக்கம் பயங்கரமான கட்டுப்புங்க. இங்கே 2 வீலர்ஸ்க்கு யாருக்குமே ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. கார் இருந்தால் மட்டும்தான் மதிப்பு. ஐயோ காலையில இருந்தால் டென்ஷன். எனக்கு சண்டை போட மூடே இல்லை வேற. பைக்னா அவ்வளோ இலக்காரமாக பார்க்குறாங்க. இங்கே வெறும் கார் மட்டும் தான் ஏச்சாரு. இங்கே தான் இந்த ஸ்கார்பியோ இருக்குல்ல என் பக்கத்தில், அது வந்துட்டு ஒரு வழியில் வந்துட்டு இருந்துச்சு. நான் கூகுள் மேப் போட்டேன், அதே வழியில் தான் நானும் வந்தேன். இது வந்துட்டு நோ என்ட்ரின்னுக்கிறான். கார்னா கார் ஓகே, பைக் நோ அப்படின்னுக்கிறான். ஆனால் எனக்கு முன்னாடி ஒரு லேடி ஒரு 2 வீலரில் போனாங்க. அப்புறம் இந்த கால் டாக்ஸிக்காரன் இருக்கானுங்களே, ஐயோ அவனுங்களை ஓவர்டேக் பண்ணவே கூடாதாமா. ஆனால் அவனுங்க ஊருக்காரங்க அவங்களே ஓவர்டேக் பண்ணலாமா. ரொம்ப மட்டமாக ட்ரீட் பண்ணுறானுங்க. எனக்கு இந்த ஊரே பிடிக்கலையேச்சாரு. எனக்கு எப்படா இந்த ஊர் விட்டு வெளியே வரும்னு இருக்கு. ஒரு பக்கம் ஹை கிளாஸாக இருந்தாலும் பார்க்க கண் குளிர்ச்சியாக இருந்தாலும் இவனுங்களோட கேரக்டர் வைஸ் ரொம்ப வஸ்ட்டாக இருக்குது. நாங்கள் எடுத்த ரூமும் சரி. ஆனால் இங்கே போலீஸ் மட்டும் என்னென்னா கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுத்தாங்க. நீங்கள் ரொம்ப லாங்லேருந்து வர்றதுனால விடுறேன் அப்படின்னு. ஆனால் நாங்கள் எங்கள் கோயிலுக்கு வந்திருந்தோம், ஸ்லிப்பர் போட்டுட்டு வந்தோம். சரி ஸ்லிப்பர் வெளியே கழட்டி விட்டு போகலான்னு. ரைடு ஸ்லிப்பர் போட்டுட்டு வரீங்க, கெக்க பக்கன்னு சிரிக்கிறோம். இன்னும் எங்கள்கிட்ட ஷூவே வாங்க காசு இல்லாமல் நாங்கள் தமிழ்நாட்டிலேருந்தே செருப்பில் தான் வந்தோம் அப்படின்னு மாரி. எப்படா இந்த ஏரியா விட்டு தாண்டுவோன்னு இருக்குது. ஹெச்ஆர் இப்போ வந்துட்டு அந்த ஜிப்லைனுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இங்கே நைட் பார்ட்டிக்கு போக போகிறோம். நாங்கள் வந்துட்டு நேற்று வந்துட்டு மைண்ட் அப்செட்டில் இருந்தேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் நேற்று நெகட்டிவாகவே நடந்துருந்துச்சு. அதனால் சரியாக வ்ளாக் பண்ண முடியல. அதுவும் இல்லாமல் இந்த ஊருக்காரங்க எப்படி எங்களுக்கு ட்ரீட் பண்ணாங்க, அதுவே நாங்கள் டவுன் ஆகிட்டோம். இதெல்லாம் கூட்டிடுறேன். கோயிங் வேறு எப்படி ஓடுற மட்டும் பேரு. இந்த ஹோட்டல்காரனே எங்களுக்கு திட்டுறாங்க. சென்ஸ் இருக்கும் அவனுக்கு. ஹெல்மெட் போடாமல் ஏன் பைக்கில் ஓடுறாங்க? பைக்கில் வந்து ஹெல்மெட் போடாமல் பைக்கில் உட்காரக்கூடாதான். அப்புறம் நாங்கள் இருந்த ஹோட்டலில் ஒரு 2-3 ரைடர்ஸ் வந்திருக்காங்க. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா சிக்கி அவரோட BMW பைக் இங்கே நிறுத்தி வச்சுட்டு போயிருக்காங்க. இது நேற்று யாரும் வந்தீங்க போல. இந்த மாதிரி திட்டுறான் அவன். ஈட்டர் ஆஃப் பண்ணி வச்சுன்னு சொல்ல வேண்டியது இங்கே தெரியுமா? பையா Wi-Fi no off. Today video uploading. You guys are from Tamil? Yeah. Which part of Tamil Nadu? Sir, Bangalore nearby.
My uncles and auntie, they live in Thiruvannamalai. திருவண்ணாமலை. ஓ, திருவண்ணாமலை நம்ம ஊர் தாண்டி. This Viluppuram and that's so you are blogging? Yeah, vlogger. 10 lakh ever followers. Oh. 13. Wow, that's nice. I have 3 YouTube channel. Okay. My wife on YouTube channel and I have one car. Car also I Pura India covered. Oh, okay. So that one separate vlogger and bike separate vlogger. Have you come to Meghalaya? Meghalaya doubt Please do come. because my wife calling daily come to home. So my wife love this place. Okay. Some reason she not come here. Okay. So after 8 months again we will come. Okay, I'm from Meghalaya. Meghalaya. Northeast part. Huh? You can cover northeast. Yeah. What is the name of the channel? Heart racer. Today I'm going to Lachung. That's you. We have short time only. So when are you going back? I think tomorrow. Okay. On a bike, no? Yeah, by bike. Yeah. We come again in car. No, you don't want to come to Meghalaya? You're not seen that Warichora? I'll show you. Transparent. இன்னும் பார்க்கலையா? இல்ல, I search in Google and that, but I'm not. This one. Transparent water, na? No, this is different. That is Dauki. This is Warichora again. Okay. This is Okay, I will tell evening. You in this hotel stay I'll come back tomorrow. Okay, நான் போயிட்டு வந்தேன். டைம் ஆல்ரெடி கான்ஸ். Thank you. ஏதோ எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் வச்சு பேசிட்டு இருந்தேன். இவருங்க நம்மளோட ஜெரி இங்க தான் இருக்குது. நாம இன்னைக்கு பைக்ல போல இங்க டாக்ஸி பிடிச்சு தான் போறோம். ஏய் டாக்ஸி ஹேண்ட் கேஷ் தான் அதுல இருக்குதா? என்னத்தை எடுத்துட்டு வந்த உள்ள இருந்து? சீக்ரெட் பார்க்காத காட்டு. ஏய் லுங்கி அதை கட்டிட்டு வந்த. நேத்து நான் ஒரு பேண்ட் போட்டிருந்தேன்ல, அந்த பேண்ட்ல 3000 இருக்கு. கேஷ் மட்டும் எடுத்துட்டு வந்துடு. அவங்க ஆல்ரெடி 2 டைம் போடா. ஏய் கேஷ் என்ன ஒண்ணுமே பண்ண முடியாதுறாங்க. நோ சர்வைடா. சரி அங்க ஒண்ணுமே சாப்பிட வாங்கி தர மாட்டேன், பரவாயில்லையா? ஓடு ரேங்க் மோட் டைம் ஆயிடுச்சு, பஸ் வருது. அவன் வேற டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வேற கத்திட்டே இருந்தான். நீங்க எங்கிட்ட டேமினோஸ் நாங்க கண்டுபிடிக்கிறது? அப்போ அந்த ரோட்டு போலாம். மணி 8 ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. பயங்கர டிராஃபிக். நாங்கள் கொஞ்சம் லேட் ஆகுனா எங்களை வேனை விட்டுட்டு போயிடும். அதேமாரி ஒன்று சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் இன்கேஸ் சிக்கிம் பிளான் பண்ணீங்கன்னா ஒரு 5 days சிக்கிமில் பிளான் வச்சுக்கோங்க. சிக்கிம்குள்ள வந்தால் ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்கும். இங்கே உள்ள வந்துட்டு இது என்ன ஒரு பேர்? கங்க்லோடவா? கேங்டாக்னு சொல்லிட்டு ஒரு சிட்டி இருக்கு. அந்த சிட்டியில் நீங்கள் ஏதாவது நல்ல ரெசார்ட்டாக நீங்கள் புக் பண்ணீங்கன்னா ஒரு above 1500 ரேஞ்சில் நீங்கள் எடுத்தீங்கன்னா எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கும். இன்கேஸ் நான் எடுத்த மாதிரியே ரூம் உங்களுக்கு வேணும்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து ஃபயர் ஆஃபீஸ் பக்கத்து பில்டிங்கு. சாரி அந்த ரூம் வேணாம், வைஃபை சரி. அந்த வண்டியா? இங்கே டேமினோஸ் எங்கே இருக்குன்னே தெரியல, சொல்ல மாதிரில. அதுமாரி ரூம் நீங்கள் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எங்கேயுமே அழைய தேவையில்ல. அவங்களே நீங்கள் வந்துட்டு இங்கே இந்த மாரிலாம் பிளேஸ்லாம் பார்க்கணுன்னா அவங்களே அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. அண்ட் நீங்கள் லாங்லேருந்து வர்றதுனால உங்களுக்கு நல்ல ஒரு பேக்கேஜ் தருவாங்க. அவங்களுக்கு ப்ரொமோஷன்லாம் பண்ணல, அவங்க எனக்கு ரேட்லாம் கம்மி பண்ணி தரல. நாங்களாக பேசுனதுனால 2000 ரூபா சொன்ன ரூமு 1500 ரூபாய்க்கு ஃபைனலாக வந்தாங்க. அதுவும் நாங்கள் வந்து 3 டேஸாக எடுத்ததுனால 1500 ரூபா. 1 டேனா கண்டிப்பாக வந்துட்டு 2000 ரூபா தான் கொடுத்துருந்துருப்பாங்க. அண்ட் இங்கே ஹோட்டல்லாம் தேடுறது ரொம்ப கஷ்டம். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முக்கால்வாசி சைனீஸ் மாரி தான் இருக்குது. அது டிராகன் வாய் அங்கே தானே நம்ம வந்துச்சு. டிராகன் பாடி காலை காட்டியுமே அடக்க விட்டாங்க. இல்லை இப்படி மூச்சாங்க. நான் இப்போ வண்டி ஓட்டிகிட்டு இருந்தோம். கால் நீட்னா ஏசி, தலை நீட்னா பெட்டுன்னு படுத்துட்டு இருந்தீங்க. திடீர்னு நம்மளை ஓட விட்டா 500 மீட்டருக்கு நான் போட மாட்டேங்கிறோம். என்ன பண்றது? 350 மீட்டர் இருந்தாலும் சொல்லுவேன், இந்த ஊர் வந்து எனக்கு கொஞ்சம் பிடிக்கலைங்க. இன்னமும் நான் ஹைஜீனிக் இல்லாத மாரியும் இவங்க ரொம்ப ஹைஜீனிக் மாரியும் காட்டிக்கிறாங்க. நான் நினைச்சேன் ஃபர்ஸ்ட் எங்களை மட்டும் தான் இப்படி சொல்றாங்க போல அப்படின்னு பார்த்தேன். சவுத் சைட்ல இருந்து யார் வந்தாலும் சரி இப்படிதான் இவங்க ட்ரீட் பண்றாங்க. இவங்களுக்கு நமக்கு ஒரு பெரிய ஒரு சண்டையே இருக்காமா. ரத்த பாசம் இல்ல, இந்த பாசம். அப்புறம் பையர் வீடியோ பார்த்தான்னு வச்சுக்கோ, ஏன் ஃபோன் பண்ணி நம்மளை திட்டுவான். எக்ஸ்ட்ரா காசு இல்ல மாமா, எனக்கு அது கூட எனக்கு பிரச்சனையே இல்ல. ஹெல்மெட் போடல, போலீஸ் திட்டினா ஓகே, சம்மந்தமே இல்லை. இவன் திட்டா மாமா என்கிட்ட வந்து. யாரு? இந்த ஹோட்டல் கடைக்காரன் தான். அவன் எதுக்கு திட்டினா? நான் தான் சொன்னேன், ஏண்டா போலீஸ்காரன் திட்டுறான், சரி ஓகே, நீ வீட்டுக்குள்ள ரூம்குள்ள தானேடா இருந்த, நீ ஏன்டா என்னை திட்டுற அப்படின்னு. இங்க வந்து போலீஸ் மட்டும் தான் வந்துட்டு எல்லாம் இதுவும் பண்ணணும்லாம் இல்லைங்க. இவங்க இருக்கிற பீப்புள்ஸ் கூட வந்துட்டு எடுத்துக்கிட்டு அது பேருமா சொல்லுவாங்களே, அவங்களே இன்சார்ஜ் எடுத்துப்பாங்க. அவங்களே இந்த டிராஃபிக்லாம் கிளியர் பண்றது, ஏதோ ஒன்றுனா தப்பு தட்டி கேட்கறதுன்ட்டு. நான் ஒரு இடத்துல ஏறி வந்தேங்க. அந்த இடத்துல வந்துட்டு என்ன சொன்னா, ஏறக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா, இங்க வந்து வண்டி ஓவர்டேக் பண்ணக்கூடாதான், வண்டி எதுக்கு ஓவர்டேக் பண்ணேன்னு சொல்லி திட்டினா சரின்னு வாங்கிட்டேன். எனக்கு பின்னாடி ஒரு பொண்ணு, இந்த ஊருக்காரி பொண்ணு தான், அவன் ஓவர்டேக் பண்றா, ஈன்னு பல கட்டி ஜல் 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 ஃபர்ஸ்ட் ஜல் அப்படின்னுறான். மாமா இந்த ஊருக்காரங்களும் பான் ட்ராக் போடுறானுங்க, நம்ம ஊருக்காரங்க தான் பான் ட்ராக் போடுறாங்கன்னு பார்த்தேன். இந்த ஊருக்காரங்களும் பான் ட்ராக் போடுறாங்க. ஆமா எங்க பொண்ணு நீ பாட்டு போயிட்டே இருக்க? 230 மீட்டர். ஓகே, இங்க பாத்தீங்களா நம்ம பாலத்து மேலாம் செடியெல்லாம் வச்சிருக்காங்க.
இங்க பாரு டெக்கரேஷன் நல்லா பாம்பு செடியெல்லாம் வச்சிருக்காங்க. இது பார்க்கும்போதே ஜாக்கி சான் வீட்டுக்கு வந்துட்டணும்னு நினைச்சேன். அப்பதான் தெரியுது சைனீஸ் ரெஸ்டாரண்ட் பக்கம் வந்திருக்குன்னு. பின்னாடி உட்கார வச்சிட போறான்டா. முன்னாடி சீட்ல தான் நான் உட்காருவேன். நம்மள பின்னாடி சீட்ல உட்கார வச்சுக்கிட்டா. சரி ஜன்னல் திறந்து லாஸ்ட் சீட் தூக்கி போடுமாமா. பின்னாடி தூக்கி போடுவேன் சொல்லு. லேட்டா புக் பண்ணதுனால இல்லையா? லாஸ்ட் சீட் தான் சொன்னாங்க. இதுதான் சில பேர் பிரைவேட் வண்டி எடுத்துறாங்க. ஜன்னல் சீட் எனக்கு வேடிக்கை பார்த்துட்டு வண்டி தான் பின்னாடி போற மாதிரி இருக்கு. ஹெச்எஃப் ஃபைன்ல நாங்க வண்டி கண்டுபிடிச்சிட்டோம். எங்கன்னு பாத்தீங்கன்னா நாங்க கீழே உட்காந்துட்டு இருந்தோம். பார்த்தா வண்டி முன்னாடிட்டு இருந்துச்சு. டைம் பாத்தீங்கன்னா 7:48. 7:30 மணிக்கே போன்னு ஜல்தின்னு சொல்லிட்டு ஹோட்டல்காரங்களை உயிரம் வாங்கிட்டான். ஆனா இங்க பாத்தீங்கன்னா 7:48 தான் எங்களை அனுப்பிச்சு விட்டாங்க. நீங்க சிக்கிம் போகும்போது இந்த மாதிரி ராவடி பண்ணா பொறுமையா எந்திரிச்சு பொறுமையா போங்க. நான் ஒரு வீடியோவே எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிட்டு வந்துட்டேன். பாத்தியா அதானே ஒரு குடுமி பாத்தீங்கன்னா கப்புள்ஸ், டோ கப்புள்ஸ், ஃப்ரெண்ட் கப்புள்ஸ், பின்னாடி பேட்ச். ஆனா எனக்கு கல்யாணம் ஆயிட்டு உங்க கூட சுத்துறது நினைச்சு தானே எனக்கு வருத்தமா இருக்கு. இந்த தென்மத்துல நீ யாரை மிஸ் பண்ற? என் முன்னாடி தான் நானும் என் முன்னாடி இருந்தா இப்படி தோல்ல கை போட்டுட்டு இப்படி நானும் ரீல்ஸ் பண்ணிட்டு வருவேன். என்னடா சைடு கேப்ல வர அண்ணி உங்க கூட அதிகமா பழக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்குது. டெய்லி அவனே எனக்கு பால்ல சக்கரை கலந்து தர்றது இவன் தான். மாத்திரை வந்து டைமுக்கு எடுத்து கொடுக்கறது இவன் தான். இப்போ வந்து பிரேக் டைம். ஆமா இறங்கு. என்னடா வண்டி ஃபுல்லா இறங்கிட்டாங்க, நான் மட்டும் இறங்காம இருக்கு. கப்புள்ஸ் கூட ரைடு வந்தது பெரிய தப்பாகி போச்சு. வச்சாரு ஆனா டயர் சீட்டு தூக்குற மாதிரி தான் தூக்குடா. அப்புறம் அவனுக்கு வந்துட்டானுன்னு சொல்லிட்டு இறங்க முடியாம இறக்கிட்டு இருக்கேன். அவன் ஏற்கனவே நம்மள கொச்சம் கட்டி பேசிட்டு இருக்கான். என்னமோ இவன் வைக்க மாரி. அந்த அக்கா குங்குமத்துல மூஞ்சி வச்சு பிடிச்சா. இறங்குடா 10 நிமிஷத்துல அப்புறம் அது போகணும்னு இருக்கும். உட்காந்து வேடிக்கை நாமளும் வேடிக்கை பார்த்துட்டு வருவோம். இது எல்லாமே சம்மர் டைம்ல வந்திருக்கோம் நாங்க. இது வந்து வின்டர் சீசன் வந்தா இது ஃபுல்லாவே ஸ்னோ தான் வச்சாரு. இதுதான் நாங்க வந்து ஜீப் தானே. இது பொலிரோவா? இது மகேந்திரா மேக்ஸ் பொலிரோ டைப்ல தான் இருக்கு. ஆனா நல்லா மாடிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. டிரைவர் அண்ணா விட்டு திருப்புன்னு திருப்புறாரு. ஆனா இந்த சைடு வண்டி ஓட்டுறதுக்குலாம் ஒரு ஸ்கில்ஸ் வேணுங்க. ரெஸ்ட் நம்பர் பார்ட் 2. மொத்தமா 38 கிலோமீட்டர்ல 2வது இடம். இவங்க என்னன்னா இவங்களுக்கோசம் தான் வண்டி நிறுத்துறாங்க. நாங்க வண்டி நிறுத்த சொல்லவே இல்லை. அப்புறமேட்டு வந்துட்டு போலாமே உங்களுக்கோசம் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க எங்கடா சொன்னோம் எங்களுக்கோசம் வண்டி வெயிட் பண்ணிட்டு. இந்த கடையிலயும் போகாது, நான் சொல்ற கடையிட்ட மட்டும் வந்து துண்ணு அப்படிங்கிறாங்க. சரி இங்க நிறுத்துனாங்களா ஒரு இடத்துல. இவங்க வந்து இவங்க சொல்ற ஷாப்ல தான் வந்துட்டு வாங்கணும்னு சொல்றாங்களா. சரின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த மாதிரி ரூல் பண்ணாங்கன்னா எனக்கு பிடிக்காதா, நான் வாங்க மாட்டேன் அப்படின்னா வேற கடையில வாங்குறேன்னா திட்டுறானுங்க. இங்க பாத்தீங்கன்னா வெயிலா தான் இருக்கு. என்னடா இது குளிர்ல இவன் நடுங்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்றீங்களா. இது பார்க்கதான் வெயில், குளிர் 4 மடங்கு. அதாவது நம்ம வின்டர், நம்ம ஊர் வின்டர் இருக்கும்ல குளிர், அது வந்து 4 மடங்கு இங்க குளிர் இப்ப இங்க இருக்குது. இது ஸ்னோ டைம் எல்லாம் என்ன பண்றது. ஸ்னோ டைம்ல கண்டிப்பா இங்க ஒரு டைம் வரணும். இது ஏதோ ஒரு மார்க்கெட் மாதிரி போல. நம்ம ஏர்லி மார்னிங் அதனால இந்த இடத்துல கூட்டலாம். இதுல எல்லாம் கூட கூலிங் கிளாஸ் நல்லா தான் இருக்குது. ஆனா இங்க வாங்க கூடாதுன்னு சொல்லுவோம். கடை ஷாப் நம்பர் போட்டு வச்சிருக்கோம். இங்க ஊர்பட்ட ரேட்டு போடுவானுங்க. வேற ஸ்பான்சர் பண்றாராம். இல்ல கூலிங் கிளாஸ் அப்படி போய் பார்த்து ஏதாச்சும் மேல போய் வாங்கிக்கலாமா? ஆமா அந்த கடைனா அந்த கடையில மட்டும் தான் அவனை மித்த கடை இதுவும் தரவும் மாட்டேங்க. இதுல வேற செருப்பு போட்டு வரியா, கிராக்ஸ் போட்டு கிராக்ஸ், கிளவுஸ் கிளவுஸ் எடுத்துட்டு வந்துருந்துருக்கலாம். நாங்களும் இங்க வெடப்பா தான் இருந்தோம், வாங்கக்கூடாதுன்னு. பசி கட்டுப்படுத்த முடியல. லைட்டா மேகி மட்டும் அமுக்கிடலாமே அப்படின்னு அமுக்கிட்டு இருக்கோம். இன்னும் வந்துட்டு 27 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. இந்த மேகி தான் எங்களை காப்பாத்த போகுது. இன்னும் வந்துட்டு இதுனா ஷாப் நம்பர் 22வா? இங்க வந்துட்டு வீதி கடை நம்ம அந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாப்ல இருக்குல்ல, கடை வீதி போட்டு வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி கடை வீதி எல்லாமே வச்சிருக்காங்க. மாமா இது அடிச்சுட்டு எப்படி ஒரு கையில பிடிச்சிட்டு தரமாட்டேன் நீ அமுக்கிடுவ அப்படி சொல்லிதான் வந்துட்டு அவன்கிட்ட நான் வாங்கினேன். எனக்கு இங்க இருக்க பயங்கரமா கடுப்பு கோவம் வருது இவங்க பண்றதுலாம். இவங்களுக்கோசம் தான் வண்டி நிறுத்துறாங்க. நாங்க வண்டி நிறுத்து நாங்க சொல்லவே இல்லை. வந்து நாட்டுல சொன்னா போதும், அங்கேயே நிறுத்தினா போதும். நீ ஒரு கப்புள்ஸ்க்கு மரியாதை தரணும். மை வைஃப் இன் ஹோம், யுவர் வைஃப் கம், யூ வில் திஸ் ஆல்சோ மேனேஜ். கப்புள்ஸ் வந்தா நான் ஏன்டா கேப் பிடிச்சிடுறேன்? நான் என் தார் எடுத்து வருவேன்டா. தார் எடுத்து என் இஷ்டப்படி நான் நிறுத்தி வாங்குவேன். டிஎன் வண்டி அலோடு. இவன் பண்ண வேலையில நம்மள அலோட் பண்ணல. இவன் பெரிய புளுத்தியாட்டம். நம்ம ஊர்ல ஹெல்மெட் போடாம கொஞ்சம் தூரம் போவாங்கல்ல, அந்த மாதிரி போயிட்டு போலீஸ் பார்த்தா ஹெல்மெட் போட்டா விட்டுருவாங்க அப்படின்னு நினைச்ச மாதிரி போயிட்டான். கூப்பிடுறாங்க சரி அப்படின்ட்டு நிறுத்தினாங்க. அவங்க வந்து ஃபைன் கேட்கல, வண்டி நிறுத்திட்டு நீ ஊருக்கு போ. சரியான இது. அது வந்துட்டு பர்பிள் பை சேனல் அந்த வீடியோ வரும், ஃபுல்லா செக் பண்ணி பாருங்க. அப்புறம் வந்துட்டு அது கொஞ்சம் ரொம்ப வெக்ஸான விஷயம் எப்படின்னு பாத்தீங்கன்னா 20 கிலோமீட்டர் கீழே இறங்கிட்டு நம்பர் சொல்லு, பர்பிள் பை சேனல்யா, பர்பிள் பை சேனல் யாரும் பாக்காதீங்க. அங்கிருந்து 20 கிலோமீட்டர் மறுபடியும் கீழே இறங்கி மறுபடியும் 20 கிலோமீட்டர் மேலே ஏறி அதுவும் கூகுள் மேப்லாம் செக் பண்ணி வரது கொஞ்சம் டஃப் ஆயிடுச்சு. அந்த பரிதாபம் பட்டு எங்களை வந்து விட்டுட்டாங்க. இந்த மூஞ்சிக்கு தான் பட்டாங்க.
ஏய் என்னைனா பரிதாபம், நான் தானே ஓடி போய் வாங்கிட்டு வந்தேன். சாரி, பரிதாபங்கள் வந்து சன் டிவில தான் போடுறாங்க. பரிதாபம் என்ன பார்த்து தான் பரிதாபம். நான் தான் வந்துட்டு அவ்வளவு தூரம் போயிட்டு அவ்வளவு தூரம் மறுபடியும் எவ்வளவு பாடி பெயின்னு கேள்வி. இவன் என் உயிரை வாங்கிட்டான். இவனை கடைசி வரைக்கும் நீயே வச்சுக்கோமா. கடைசி வரைக்கும் என் உயிரை தான் வாங்கிட்டு வந்தேன். வச்சுக்கோ. இப்பதான் தெரியுது உன் அருமை என்னன்ட்டு. வச்சு அழுத்துறான் பட்டாருன்னு அடிக்கிறான். இடிச்சிட்டே வராம இடுப்பு இவன் தொட, இந்த தொட என் இடுப்பு மேல ஏறி உட்காந்துட்டு இருக்கான். இந்த உப்பு முட்டை ஏற மாதிரி ஏறி இருக்கான். அந்த இடத்துல நான் இவ்வளவு தள்ளி பின்னாடி உட்காந்துருந்தாலும் அது இப்படியே அதுக்கு கம்பி கொடுத்துருக்காங்க. அதையே குடிச்சிட்டு தான் வரேன். அப்பதான் நினைச்சேன் சாப்பாட்டுல ரொம்ப பாவம் அப்படின்ட்டு. நாம தான் லேட் பண்ண நினைப்பாங்க. நம்ம சாப்பிட்டு வேன்ட்டு போய் நிற்போம். இவனுக்கு நினைச்சா நம்ம ஒரு ரெஸ்ட் எடுக்கணும். இவனுக்கு நினைச்சா போயிடும். ரெஸ்ட் கூட நம்ம ஒரு இதுல இதுதான் பாத்தீங்கன்னா யாங். இது வந்துட்டு நம்ம லாஸ்ட் பொங்கல் அப்ப எடுத்திருந்தோம். இந்த இதுல இந்த டைம் நம்ம அங்க நட்டுலா போறோம்ல, அங்க போயிட்டு நம்ம எடுப்போம். ஆமா, அந்த பிளேஸ்ல என்ன இருக்குன்னு சொல்ல மாதிரில நாங்க வந்து சைனா போறோம். நீங்க நினைக்கிற மாதிரி சைனா போயிட்டு பார்டர் தொட்டு வரதுல வச்சாரு. சைனாக்குள்ள போயிட்டு வர போறோம். ரொம்ப தூரம் போனாங்கன்னா பேக்லயே சுடுவானுங்க. சைனா பார்டர் ஒட்டி ஒரு 10 கிலோமீட்டர் உள்ள போயிட்டு இப்படி வந்துருவோம். அங்க போனா நம்ம போனோட டைமிங் எல்லாம் மாறும்னு சொன்னாங்க. அப்புறம் வந்துட்டு இந்த மலையில இருந்து பார்த்தா இந்தியா பிளாக் இருக்கும், அண்ட் அந்த மலையில இருந்து பார்த்தா சைனா பிளாக் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நடுவுல பாத்தீங்கன்னா வேலி போட்டிருப்பாங்க. அந்த இடம் மஸ்ட் விசிட் பண்ணு, விட்டுட்டு வந்துடாத அப்படின்னாங்க. விசிட் பண்ணாம நான் வரக்கூடாது நினைச்சா நாங்க வண்டியில வரும்போது எதுக்கு பேச்சுலர்ஸ் எல்லாம் வண்டியில எடுத்துறீங்க அப்படின்ட்டு சரியான கட்டுப்போம் எங்களுக்கு. நாங்களும் வந்துட்டு இது மேரிட் தான். வைஃப் வந்துட்டு சில காரணங்களாக நான் வந்து வீட்டுல விட்டு வந்திருக்கேன். பேசத்துக்கலாம் திருப்பி பேசலான்னு தான் தோணுது. நம்ம வந்து என்ஜாய் பண்ண வந்திருக்கோம் சார். அதனால சண்டெல்லாம் நமக்கு நோ இன்ட்ரெஸ்ட். நம்ம ஊர்ல ஐஸ் வாட்டரு கிடைக்காது. இங்க வெளியே வச்சுக்கிற ஐஸ் வாட்டரு இதுவே எவ்வளவு ஜில்லுன்னு இருக்கு தெரியுமா சாரு. இங்க வந்துட்டு இப்ப வெறும் 10 டிகிரி தான் இருக்குது. ஆனா பாத்தீங்கன்னா சம்மர் மாதிரி இருக்கா நம்ம ஊருக்கு வெதர்படி. வெயில் தான் பயங்கர ஜில்லு. மறுபடியும் ரெஸ்ட். மறுபடியும் எத்தனை ஸ்டாப்ல நிக்க போறான்னு தெரியல. வேற கடையில ஏதோ ப்ரொமோஷன் பிடிச்சிருந்தாலும் அந்த கடையில நிறுத்துவோம். மறுபடியும் மேல போய் தான் வண்டி நிறுத்துவோம் நினைக்கிறேன். இறங்கி ஏறதான் எங்க அப்பா ஆமா இறங்கினதுக்கு அப்புறம் சரியான குளிர். இதுக்கு மேல நம்ம இஷ்டப்படி நம்ம போலாம் தானே. இங்கதான் வச்சாரு. இங்க நம்ம லடாக்ல ஒரு போர்டு இருக்கும்ல, அதே மாதிரி இங்கேயும் ஒரு போர்டு இருக்குது. இங்க வந்துட்டு இதான் இங்க சுத்தி பார்த்துட்டு அந்த இடத்துக்கு வந்து கூப்பிட்டு சொன்னா எத்தனை மணி நேரத்துல வரணும்னு எதை கேட்டியா? வெயில தான் அடிக்குது. ஆனா பயங்கர குளிர். எல்லாம் காலைல நேரத்தோடு வந்திருப்பாங்க போல. இங்க தானே நட்டுலா போர்டு இங்கதான் இருக்கா. கையெல்லாம் உரையுது. நான் இந்த போர்டு தான் வச்சேன். இதே மாதிரி லடாக்ல ஒரு போட்டோ எடுத்தோமா, அதே போட்டோ தான் இங்கேயும் வந்துட்டு எடுக்க வந்திருக்கோம். அந்த போர்டு ஒரு வழியா முடிச்சாச்சு. அங்க போட்டோ எடுத்து முடிச்சாச்சு. இப்ப இங்க வாக்கிங்ல ஏதோ கூட்டிட்டு போறாங்க. இங்கதான் வந்துட்டு சைனா பார்டர் சொன்னாங்க. அதை வெடி பக்கம் தான் கூட்டு போறாங்கன்னு நினைக்கிறேன். எப்படிதான் சிங்கம் சாக்ரட்டி இந்த குளிர்ல இந்த பக்கம் வந்தானுங்களோ தெரியல. நல்ல சம்மர்ல நம்ம உடம்பு கருவோட மாதிரி ஆகி போயிடுச்சா. இங்க நான் வந்து விண்டர்ல இருக்கும் முட்டியில காணத்தை கண்ட மாதிரி ஸ்னோல இப்படி ஆடுறானுங்களே. மூக்கெல்லாம் வீங்கி வச்சாரு. நான் ஸ்னோ பாக்குறதுக்கோசம் வரல. இங்க சைனா பிளாக் எங்க இருக்குன்னு நான் பார்க்க வந்தேன். அந்த கோல்டு கலர் சிலை இருக்கு. சைனா தானா? நம்ம எங்க வச்சு அந்த ஊருக்கு போயிடலாமா? கொரோனா சைனா திட்டுறாங்கடா. இவங்களால நம்ம கொரோனா ஈஸியா வந்துச்சுன்ட்டு தான் வந்துச்சாமா. சைனா போய் தொட்டுட்டாச்சு வரலாம்டா. சரி நாங்க என்னமோ ஏதோ நினைச்சிட்டு போனோம். அங்க தெரியுது பாத்தீங்களா அந்த பில்டிங்லாம், அது எல்லாமே சைனா தான். சரி நாங்க கேஷ்ல நின்றுட்டு இருந்தோமா, கேமரா ஆஃப் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் தான் தெரியுது அது ஒரு சைனா பார்டர் அப்படின்ட்டு. நல்ல வேலை அங்க வந்துட்டு கேமரா வந்துட்டு எல்லாமே ஆஃப் பண்ணிருந்தாங்க. அதனால எங்களால சரியா வீடியோ எடுக்க முடியல. இவன் எல்லாம் பாட்டிக்கிட்டே சூப்பருங்க. இந்த வேலிக்கு எல்லாமே அந்தாண்ட இருக்கிறது சைனா தாங்க. அந்த பில்டிங் தெரியுதுல, அந்த பில்டிங் எல்லாமே சைனா தான். இந்தியன் பிளாக் இருக்குல்ல இதுக்கு அப்படியே அந்த பில்டிங் அவங்களுது. இந்தாண்ட இந்த காம்பவுண்டோட போது பாத்தியா, இந்த காம்பவுண்ட் எல்லாம் இது நம்மளுது. இதுக்கு அந்தாண்ட இருக்கிறது எல்லாமே அவங்களுது. சைனா கரன்சி வாங்கலான்னு பார்த்தேன், முடியல. சைனாக்கு போறது தனி ரூல்ஸ், தனி இதே இருக்காமே. இங்க ஆனா பயங்கரமா திட்டுறாங்க சைனாவை. ஏன்னா இவங்கனாலதான் கேட்கறாங்க. சைனாவை பயங்கரமா திட்டுறாங்க. சிங்கமா இங்கிலீஷ்ல கெட்ட வார்த்தை திட்டுறானுங்க. அவங்களால தான் நமக்கு நம்ம ஊர்ல பேர் அழிவு போட்டுச்சு. அதனால பாருங்க இப்ப கூட்டம் வர கூட்டம் அதிகமாகுது. நல்ல நம்ம டிரைவரு
தேங்க்ஸ் சொல்லணும். அவன் சீக்கிரமாக கூட்டம் வந்து விட்டனால கூட்டம் ஏறதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து பார்த்துட்டோம். ஹெச்ஆர் அண்ட் முக்கியமாக என்னோட சஜஷன், குட்டி பசங்க யாரும் ஃபேமிலியோட இங்கே கூட்டு வராதீங்க. 15 ஏஜ் ஓல்டஸ்ட்டும் ஆகட்டும். ஏன்னா இவனால குளிர் தாங்க முடியாமல் கதறாங்க. வின்டர் சீசன் வந்துட்டு ட்ரை பண்ணும்போது 1க்கு 4 டைம் யூடியூப்லேயோ இல்லை வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் சிக்கிம் வந்தாங்களோ நல்லா கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு விளாக் எடுத்து திட்டுவாங்க. ஹெச்ஆர் இவ்வளோ நேரம் இங்கே நடந்துட்டு இருந்தால, இங்கே ஃபோட்டோ எடுத்துருந்தால, இங்கே இது திரும்பி பார்க்காம போயிட்டேன். ஹெச்ஆர் இதுதான் வந்துட்டு சைனா போடுறோம். அவங்க ஃப்ளாக் இது பார்த்தீங்கன்னா நான் ஷார்ட்ஸில் பாருங்க நல்லா ஜூம் பண்ணி போடுறேன். இதுக்கு மேலே தாண்ட விட மாட்டாங்க. இதுக்கு மேலே தாண்டா சுட்டு விட்டுருவானுங்க. அப்போ எனக்கு ஒரு டவுட், இங்க இருக்கிறவங்க அங்க போக கூடாது, அங்க இருக்கிறவங்க இங்க இல்ல, அங்க இருக்கிறவங்க இங்க வரக்கூடாது. ஆனா இங்க இருக்கிற மேக முட்டையா அங்க போகுது? மேக முட்டை இல்ல, பருத்தி முட்டை. மேகம் பருத்தி முட்டை, மேகம் மேக முட்டை போகுது. அதுக்கு இது இல்ல. இந்த கேள்வி எனக்கு தடை இல்லை. இயற்கைக்கு எப்படி நம்ம தடை போட முடியாது மாமா? காத்து தான் போகுது, மேக முட்டை மட்டுமா போகுது? இதே காத்து நம்ம அந்த ஊருக்கு அமுச்சு விடாம இருந்தா அந்த ஊர்ல இருந்து நம்ம கொரோனா வந்துருந்துருக்குமா? வந்திருக்காது. அவன் என்ன சொன்ன, இங்க 100% கப்புள்ஸுக்கு மட்டும் தாங்க இங்கே என்டர்டைன்மெண்ட். பேச்சுலர்ஸாக வந்தேன்னா ஒரு 10 நிமிஷம் என்ஜாய் பண்ணிட்டு கிளம்பிடுவாங்க. இங்கே வந்து ஒரு 3 ரைடர்ஸ் வந்திருந்தாங்க. அவங்க வந்து உடனே கிளம்பிட்டாங்க. வந்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணாங்க, அப்புறம் கிளம்பிட்டாங்க. கப்புள்ஸ் மட்டும் தான் நின்று வளைச்சு ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. எங்களுக்கு இங்கே அவ்வளோவா விசிபிள் ஆகல. இன்கேஸ் நான் கப்புள்ஸாக வந்திருந்தாலும் நான் அதை அனலைஸ் பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா நமக்கு தான் இந்த ரொமான்டிக்லாம் வராது. வியூ வேணா ரசிக்கலாம். இருந்து பாருங்களேன், சைனா போட்டுருவாங்க. சைனா போடுறது தான் இந்த காலு லெஃப்ட் முதல்ல சைனாக்குள்ள கால் வைக்கும்போது இடது கால் வச்சுட்டோமா? நானே வைக்க மாட்டேன். நம்ம பூந்த வீடு வலது கால் எடுத்து வைக்கிறதுக்கு அவங்க என்ன என் மாமியாரா வரல. நான் இங்க தானே அவனுங்க இப்படி நான் சொல்லல. நாங்க வந்துட்டு சைனா பார்த்தோன்னே கொஞ்சம் எக்ஸைட் ஆகி கத்திட்டு இருந்தோம். பட் அங்க இருக்க ஒரு தாத்தா வந்துட்டு பயங்கரமா திட்டாரு. இங்க ஆன்டி ப்ரூஃப் இருக்கு, நான் பேச கிடையாது. ஃபர்ஸ்ட் அவங்க தான் வந்துட்டு இங்கிலீஷ் இருந்தேன். வீடியோ பாக்குறீங்க, உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியலனா அதுக்கு நான் பண்ண முடியாது. நிறையா பூமர்ஸு என்னை சேனலில் என்னை திட்ட வரத்துக்குன்னே வருவானுங்க. பார்த்தியா, அவனுக்குலாம் தற்கூரி நான் கண்டுபிடிச்சிட்டேன். நம்ம ஹெச்ஆருக்கு எல்லாத்துக்குமே நம்ம பேசுகிற லாங்குவேஜ் அண்ட் நம்ம என்ன சொல்ல வரேன்னா அனலைஸ் பண்ணிக்கிறேங்க. ஐ லவ் யூ ஹெச்ஆர். என்னை இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணுறீங்க. என்னை இவ்வளோ தூரம் ஆளாக்குனது ஒன்றும் இல்லாத பையனாக இருந்தவன் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுறதே உங்களால தான். நான் என்றைக்கும் உங்களை மறக்கிறேன். பார்த்தீங்களா வியூவு? இந்த வியூ நீங்கள் லைஃப்பில் ஒரு டைம் ஆச்சும் வந்து பாருங்க, நான் சொல்ல மாட்டேன். ஹெச்ஆர் இங்கே வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப் நீங்கள் மைண்டில் நோட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்தால் உங்களுக்கு மென்டாலிட்டி பவர் வந்துட்டு ஈக்குவலாக வச்சுட்டு கரெக்டாக இருக்கணும். எதாக இருந்தாலும் டேக் இட் ஈஸியாக இருக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே லடாக் மாரி நம்ம ஊர் மாரி நம்ம ஊர்லாம் சப்போர்ட்லாம் பண்ண மாட்டானுங்க. நம்மளை வந்து குச்சமர்த்தி பேசி தான் பார்ப்பானுங்க. எப்படா கிடைக்கும் நோஸ் கட் பண்ணலாம், திட்டலாம், இப்படின்னு தான் அவங்களோட ஃபோக்கஸ் எல்லாமே. ஸோ வந்துட்டு இங்கே வந்தால் நம்மளால் பீஸ்ஃபுல்லாக இருக்க முடியாது. 100% இதுதான் உண்மை. இதுவே நார்த் சைடு அந்த பக்கம், இது வந்து நார்த் ஈஸ்ட்டு. இது அப்படியே லடாக் சைட்லாம் போனீங்கன்னா அங்கெல்லாம் பயங்கர வரவேற்புங்க. வந்தாங்கன்னா ஏன் நேபாள் சைடு போனாலே வந்துட்டு நமக்கு பயங்கர வரவேற்பு இருக்கும். ஆனால் நார்த் ஈஸ்ட் சைடு வந்தீங்கன்னா டைம் கிடச்சா நோஸ் கட் பண்ணலாம், டைம் கிடச்சா கெட்ட வார்த்தை திட்டலாம், அப்படின்னு தான் பார்ப்பாங்க. அண்ட் மூஞ்ச கொடுத்து பேச மாட்டாங்க, மரியாதை கொடுத்தும் பேச மாட்டானுங்க. நல்லாவே புரியுது, நம்மளை திட்டுறானுங்க, என்ன திட்டுறாங்கன்னு தெரியல. ஆனால் நம்மளை திட்டிகிட்டு இருக்கானுங்க, நம்மளை குச்சமெடுத்து பேசுறாங்க, நம்ம இன்சல்ட் பண்ணுறானுங்க. இது எல்லாமே அனலைஸ் ஆகும், காண்டாகும். இது எல்லாமே நம்மளோட கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டா தான் உண்டு. ஸோ நான் சிக்கிம் வந்து நான் சஜஷன் பண்ணுறேன். ட்ராவலிங் இது சைடில் ட்ராவலிங் நான் இந்தியா முடிக்கணும், நார்த் ஈஸ்ட் சைட் முடிக்கணும் அப்படின்னுங்கிறீங்க, வந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு போயிடலாம். இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேங் கொஞ்சம் குழு அதிகமாக சேர்த்து வச்சுட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போயிடலாம். நீ நானுக்கு கப்புள்ஸாக என்ன பண்ணுறது? நான்லாம் அவ்வளோதான். இதுக்கப்புறம் ஃபாரின் ட்ரிப் தான். இனிமேட்லாம் இந்தியாலாம் எங்கேயும் கிடையாது. இதே வண்டி இங்கே எல்லாம் முடிச்சாச்சு. இந்த இடம் அவ்வளோதான் ஓகேயா. இப்போ நாங்கள் மறுபடியும் ரூமுக்கு தான் போக போகிறோம். இவர் கொஞ்சம் பேசினாரு. இருந்தாலும் பொண்ணுங்க தான் ஓவர சீன் போட்டுட்டு இருக்காங்க. அவங்க வர வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். வந்தோடனே அப்படின்னு டென்ஷன் மரிய சால்னா. ஐயோ டக்குன்னு இந்தியில பேசிட்டு கார்ல ஏறோடனே பயங்கர ஹீட். ஏன்னு பாத்தீங்கன்னா பீப்புள்ஸ் வந்துட்டு அதிகமா இருக்காங்களோ, 10 பேர் வந்துட்டு காருக்குள்ள இருக்கும். அவங்க கார்பன் டை ஆக்சைடு வந்துட்டு ஹீட் அதிகமா தருது சார். அதனால இங்க குளிர் பரவாயில்ல. வந்த உடனே தான் குளிர் ஹைப்பரா இருந்துச்சு. அவர் போக போக நார்மலா நம்ம கொடைக்கானல நிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நீ எல்லாம் பேசக்கூடாது, கார்ல ஏறி அமைதியா படிச்சு சைனாக்கு டாட்டா. மறுபடியும் இந்த இடத்துக்கு நான் வருவேனா என்னால சொல்ல முடியாது. பட் ஓகே, வந்து நிறைய தெரிஞ்சு வச்சுக்கிறேன்.
உள்ள போணும் மாமா, இன்னும் இருக்குல்ல, அங்க போவோம். அதெல்லாம் லைஃப் எண்ட்ல வரலாமாமா. இப்போ வந்து அங்கிள் தான் இவங்கள மாதிரி இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இங்கிலீஷ் எல்லாம் புரிஞ்சிருது. அதனால டக்கு டக்குன்னு திரும்பி பாக்குறாங்க. கோயில் விஷயத்துல ஒருத்தன் விளையாடி என்ன ஆயிடுச்சுன்னு தெரியுமில்ல. கோயில் விஷயத்துல யாரையும் விளையாடுவோம். காமனா வீட்டு கீழே வந்ததுமே கோயில் விஷயத்துல விளையாண்டிதான். எலும்பு பழத்துல ஜூஸ் போறேன்னு சொன்னா கோயில் வந்துட்டோம்னா எல்லாரும் போறணும். போறதுக்குள்ள ஒருத்தி மட்டும் என்கிட்ட பயங்கரமா திட்டு வாங்கிடுவான்னு நினைக்கிறேன். என்ன பண்ணா அப்பதான் வச்சு கொட்டிட்டு இருக்கா. தானம் இங்க நின்றுட்டு போட்டோ பார்த்துட்டு இருந்தோம்ல. போ சார், இந்த பேக்கேஜ்ல 1000 ரூபா தான் பேக்கேஜ். இந்த பேக்கேஜ்ல இப்போ வந்துட்டு எங்கன்னு பாத்தீங்கன்னா சிவன் கோயில் 3வது ஸ்டாப். ஆனா எனக்கு இங்க பிடிக்காதது ஒண்ணு என்னன்னா, இவங்க கோயில் மேல செருப்போட ஏறுறாங்க. அது ஏன்னு எனக்கு தெரியல. இவங்க இப்போ இதுபடி அப்படிதான் இருப்பாங்க போல. நானும் பாசமா கை பிடிக்கிறேன். நீ என்ன என் லவ்வர்? இதே மாரி தான்டா இதுவும் இருக்கும். அது என்னது? ஐயோ ஆஹா இருற, நானே சொல்றேன்டா 2 செகண்ட். மணாலியில கூட அந்த கோயில் இருக்கும். இங்க பேரு சுபாஷ். எங்கடா இருக்க? மேல பாருங்க, அங்க இருக்குது சிவன் கோயில். புண்ணியண்டா இது, நிஜமாடா. ஏய் போடா, சாமி விஷயத்துல விளையாடாதா. கை கழுவி தலைக்கு போடு. கை நினைச்சு தலைக்கு மட்டும் 3 டைம் தெளிச்சுட்டு வாடா. விளையாட் பண்ணாத. நான் சிவன் கோயிலுக்கு எப்பவுமே அப்படி பண்ணேன்டா. இவங்களுக்கு அது இது நான் எங்க குலதெய்வ கோயிலே சிவன் தானா? சரி போ, அது போய் போட்டு போ. தலைக்கு போட்டுக்கோ. சரி வா போவோம். நானும் பார்த்துட்டு வந்துடலாம். அந்த கையோட போகும்போது ஒரே ட போயிடலாம்ல. வேலிக்கு தாண்டி போகக்கூடாதா? காலி ஈரமாய் போச்சு. செப்டண்டா இன்னைக்கு நல்லா இருக்குல்ல வியூ, சூப்பர். ஆமா எங்க கால் வச்சு வந்தேன் நான்? சிலைகள் போகணும். ஐயோ வண்டி ஓட்டோன்னு என்னைய ட்ரெக்கிங் பண்ண வச்சாங்களே. இங்கே தெரியாதனமா கால் வேற வச்சுட்டேன். சரி, கால்குலர் சாக்ஸ்லாம் நனைஞ்சு போச்சு. சில்லுன்னு இருக்குது. நீயும் போடா. அவன் தான் போயிட்டு இருக்காங்க. செத்தான் சிவனாண்டி. நான் மட்டும் இங்க கப்புள்ஸா வந்தேன்னு வச்சுக்கோ, அக்கா கையை பிடிச்சி ரீல்ஸ் பண்ணி யூடியூப்ல 1 மில்லியன் தான். அப்படிதான்டா அடிச்சு லடாக் போனேன். சண்டை வந்துருச்சுடா. எப்ப பாரு நின்றுகிட்டே இருக்கட்டி, பசங்களோட சுத்திட்டு இருக்க, பசங்களோட பண்ணிட்டு இருக்க, பேர் காலை விரிச்சிட்டு கத்திட்டு இருக்கோம். ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டேன்டா, கப்புள்ஸா இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கக்கூடாது, ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும்போது கப்புள்ஸ் இருக்கக்கூடாது. அது தனி இது தனி போகணும். சரி, இதுல பாய்ஸ் எல்லாம் வருவானுங்க நிறைய பேர் அப்படின்னு நினைச்சிட்டு தான் எல்லாத்தையும் கூப்பிட்டேன். கடைசி டைம்ல எல்லாம் சொதப்பிட்டானுங்க. நிறைய பேர் வரதா இருந்துச்சுடா. 8-10 பேர் வரதா இருந்துச்சுடா இந்த ட்ரிப்பு. லாஸ்ட் மினிட்ல வந்துட்டு எல்லாத்துக்கும் கமிட்மெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்டாப் ஆயிடுச்சு. இதெல்லாம் பார்க்க மாதிரி நான் ஆர்சியில கேரளாவில் ஏத்தனை வச்சாரு. இங்க பாரு படா வியூ. சாபாசா அச்சா வியூடா. ஆனா பட் அங்க இதுக்கிட்டு போவோம், வேலி தாண்டி தான் போகணும் போல. போதும், நான் அங்க எடுத்ததே எனக்கு போதும். சிவன் ஷூ போட்டுட்டே போகணுமா? இல்ல, நாம ஷூ கழட்டிட்டே போவோம். நாம இவங்க பழக்கவழக்கம் மாத்திட்டா நம்ம பழக்கவழக்கம் மாத்திடுமா என்ன? திஸ் அவர் கல்ச்சர், யூ கேன் கோ. நாங்க எங்க கல்ச்சர் படி நாங்க ஷூ போட்டுட்டு கோயில்கிட்ட போய் நிக்க மாட்டோம். இவங்க ஷூவோட இருக்கிறதுனால எல்லாம் முழிக்கிறாங்க. நாங்க ஷூ கழட்டினதை பார்த்துட்டு என்னதான் தமிழ்நாட்டு பாரம்பரியமே விட முடியுமா? சிவன் டெம்பிள் செம்மையா இருக்குல்ல. கல்லுலாம் அடிக்க வச்சிருக்காங்க. பகவானே, இவ்வளோ தூரம்லாம் வரோம். யூடியூப்ல 1 மில்லியன் அடிச்சா சந்தோஷமா தான் இருக்கும். வா பையா, ஷூ கழட்டிட்டு வா. நான் ரொம்ப நாள் நோட் பண்ணேன், இவரோட ஃபோட்டோ தான் எல்லா இடத்துலையும் இருக்குது. ஒருவேளை இவர் தான் இந்த இடம் இது பண்ணியிருப்பாரோ. என்னடா நீங்க சாமி கும்பிடுறீங்க? ஷூ போட்டுக்கிட்டு சாமி மேலே ஏறிக்கிட்டு உடச்சி வச்சிருப்பாங்க. இங்க ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சாபு அதை பார்த்து வீர்ந்துட்டான் போல, வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். சாபு என்ன பண்ணிட்டு இருக்க? மனசு சண்டைக்கு வருவானுங்கம்மா. இவனுங்க அடிச்சா வலிக்குமாம்மா. நம்ம ஊருக்காரங்களாம் அவ்வளவு சீக்கிரம் சண்டைக்கு வர மாட்டானுங்க மாமா. இந்த ஊருக்காரங்க டக்கு டக்குன்னு சண்டைக்கு வந்துருவானுங்க. ஈரணி இவங்க இங்க என்ன எல்லாத்துக்கும் காப்பரேட் போடுவாங்க. ஆமா, இப்பதான் யாரும் நிக்கிறது இல்ல. இது ஏதோ இதுடா, வாடா. படுறா வாடா. ஸ்ரீ ஸ்ரீ பாபா Harbhajan Singh driven for the began received at Jalandhar station by the family member and 10th class fail. இவ்வளவு சத்தமா படிக்கிறேன். இவங்க ஏதோ ட்ரெயின்ல இருந்து இறங்கும்போது போட்டோ எடுத்திருக்காங்க. ஃபேமிலியா இறங்கிருக்காங்க. வா, இது கஃபே இருக்கு. அதுக்கு முன்னாடி இது என்னன்னு தெரியலையே. அம்மா சிங்கம் மாமா, இது என்னன்னே தெரியல. இருந்தாலும் எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரியே நாங்க வீடியோ எடுப்போம். கிஃப்ட் ஷாப்ல போய் இதை வாங்கலாமா? இங்க வந்து அவரோட ஆபீஸ் போல. இங்க இருந்திருக்கப்ப ஆபீஸா இருந்திருக்கான் அவரு.
ஆக்சுவலாக இது வந்து பிளாக் கேட் வச்சாரு மிலிட்ரி ஆஃபீஸரோட சிங்கு இவர். அதுவும் இல்லாமல் அது இந்த சைடு பற்றி அவருக்கு எவ்வளோ மரியாதை கொடுத்தாங்க. சிங்கு வந்துட்டு அந்த சைடு பாகிஸ்தான் இருக்குல்ல, அந்த சைடு தான் சிங்கு உங்களுக்கு. ஆனால் இந்த சைடு இவரா கதை கண்டுபிடிச்சிட்டீங்களா? யா 1966 இவர் என்ன பண்ணிருக்காங்கன்னா வீர தியாகம் பண்ணிருக்காரு. 65 சாரி, அதுவும் நீ தப்பா பண்ணிருக்க. பாரு 65 1940 இருக்கு. ஏய் அவர் பேரு எப்ப பிறந்தாருன்னா 1919. இவர் பேரு சிங்கு, ஸ்ரீ ஸ்ரீ பாபா. ஆமா பாபா சிங்கு அங்க போட்டுருந்துச்சு. ஆனா ஃபர்ஸ்ட் வச்சாரு. நாங்க எங்க கேன்டீன்ல ஃபுட் வாங்கிட்டு சரி எங்களுக்கோசம் வெயிட் பண்ணிட்டு இருக்க போறாங்க, நாங்களே ½ hour லேட் பண்ணிட்டோம், வந்துருவாங்கன்னு பார்த்தா அந்த இடத்துல 1 மணி நேரமா போட்டோ ஷூட் பண்ணிட்டு இருக்கானுங்க. கப்பல்ஸ் இருந்தாலும் ஒரு பிளேஸ் எவ்வளவு நேரம் ரசிக்க முடியும்? மேக்ஸிமம் ஒரு பிளேஸ் நான் கப்பல்ஸ் இருந்தாலும் எனக்கு ரொமான்ஸ் எல்லாம் வராதுப்பா. அவனுக்கு இயற்கை பார்த்துட்டு அப்படியே உட்காந்துட்டானுங்க போல. தண்ணி பாட்டில் எடு கொஞ்சம் குடிப்போம். தண்ணி குடிக்கணும் குடிக்கலன்னு வச்சுக்கோ. ஏன் அப்படிதான் பக்கத்துல இருக்கிற ஜிலேபி எடுத்து சாப்பிட்டுருவாங்க. ஜிலேபி என்னடா வாயை கிழிச்சுடுது. டாப் நம்பர் 5 இங்க ஒரு லேக் இருக்கு. சார் நம்ம ஜிப்லைன் போனோம்னு சொன்னோம்ல, அதே மாதிரி இங்க ஒண்ணு இருக்கும். அங்க வந்துட்டு பாகியா இருக்கு. இங்க முன்னாடியே போட்டோ எடுத்துட்டு வந்துருங்க அப்படின்னாங்க. நம்ம லாஸ்ட் பொங்கலுக்கு வந்துட்டு ஒரு மாடு மேல உட்காந்து போட்டோ எடுத்தோம்ல, சாரி அது யாக்கு, அந்த யாக்குல தான் இப்ப நம்ம போட்டோ எடுக்க போறோம். நான் பிக் பாஸ் மாரி எபிசோட் 1 டே 4 செகண்ட் ஸ்டாப். நீ சொன்ன அந்த மாடு மேல போய் போட்டோ எடுக்கிறோம். ஒரு மாடு பார்த்தா தொப்பி இருக்கு பாரு, தொப்பி இருக்கிற மாட்டுல ஏறுவோம். அந்த மாட்டுல தொப்பி இருக்கு. குடுமி போட்டுருக்க அந்த மாடு போகுமா? குடுமி போடுற மாடு இறங்க போயிட்டு வாங்க. ஏய் வாடா மாடுல ஒரு போட்டோ எடுப்போம்டா. நம்ம பார்க்க முடியும். இதெல்லாம் ரிட்டர்ன் மறுபடியும் வரும். இந்த மாட்டுல தான் போட்டோ எடுக்க போறோம். மாடு இது முட்டி போகுது. மாட்டு ஓனர் how much? फोटो 4% 100 जितना भी क्लिक कर सकते नवा எவ்வளவு போட்டோனால पर्सनக்கு எவ்வளவுனா எடுத்துக்கலாம். ஓகே தொப்பி வேணும், கேப் வேணும். கேப் இல்லனா போட்டோ எடுக்க மாட்டேன். இது நேம் क्या पूरे கௌபாய் மேல पे यहां पर விட்டுட்டேன். ஏன் மூவ் ஆகாதா இதெல்லாம்? ஸ்டாச்சு அம்மா வீடியோ எடுத்துக்க. அடுது இந்த மாட்ல போயிருந்தா இச்சாரு. இந்த மாடு குசும் பிடிச்ச மாடா இருக்கு. ஆனா என் பட்டக்ஸ்ல குத்துது. எங்க ஜாமி இப்ப எடுத்துட்ட டயர்டா நீ? நான் பேசினாலே நீ என்ன முட்டை வர்ற. ஏய் நானும் போனா மட்டும் தான் அது முட்டை வருது. அதுக்கோ ஓகே குட் நைட். உனக்கும் சேம் குடுமி. இதே மாதிரி தான் நானும் குடுமி போடுவேன். ஏய் இந்த யாங் சோம்பேறி இல்ல விட்டு தூக்குது. அது ஐயோ அது முறைக்குது. நான் வந்தா மட்டும் முறைக்குது. பாரு எப்படி இருக்குது அது. ஆமா அது கொம்பு ரொம்ப பெருசா இருக்கு. டம்மி மாமா, டம்மி டச் பண்ணி பாரு. டச் கரோ ஃபர்ஸ்ட். டம்மியா நீ? வா நாம அங்கிட்டு போவோம். போஸ்க்கு அடிமை ஆயிட்டான் மாமா. யார் போஸ்க்கு? போஸ்க்கு பாரு. போஸ் சொல்லி கொடுக்கறான். போஸ் சொல்லி கொடுக்கறான் மாமா. அருள் இவனை எதுக்கு கூப்பிட்டீங்கமா? அதுக்கு யூஸ் ஆகல. போஸ் சொல்லி இடுப்புல கை வைங்க, அங்க கை வைங்க. ஆஜா போஸ். அச்சா வந்ததுலேருந்து இவங்க கடுப்பேற்றிட்டாங்க. ஃபைனலாக இவங்க எங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. எல்லாம் குரூப் ஃபோட்டோ எடுக்கணும்ட்டு இந்த வாத்தியார் தான் கேட்டுட்டு இருந்தாரு. ஃபோட்டோ எடுத்து கொடு. 300 ரூபா கொடுத்துருக்கேன். யூடியூப் சேனல் ஹார்ட் ரேசர். கையை வலிக்குது. சரிக்கு சரியான ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா அதோட அந்த ஃபர்ஸ்ட்ல முன்னாடி வந்து கப்புள்ஸ் வந்து எங்களை மதிக்கவே இல்லை. என்னடா இவங்க அப்படின்ட்டு. இது வண்டி நம்பர் இதுதானே. அப்புறமேட்டு வந்துட்டு நாங்க போட்டோலாம் எடுத்துட்டு நல்லா போட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னு நாங்க சொல்லிட்டு இருந்தோம். அண்ட் வந்துட்டு இந்த மாதிரி நான் இந்த கேமரா காட்டி ஹாய் காட்டுங்கன்னு சொல்லி லாஸ்ட் கிளிப் பார்த்துருப்பீங்க. அந்த கிளிப் பார்த்தோன்னே எதில் அப்லோட் பண்ணுவீங்கிறது யூடியூப்ல வச்சிருக்கேன்னு சொன்னதுக்கு யூடியூப்ல எவ்வளோ சப்ஸ்கிரைப் வச்சிங்கன்னா ஒரு 13 லட்சம் வச்சிருக்கணும். அப்படியே இல்லை வந்துட்டாங்க. அப்புறம் வந்து நம்ம மேரேஜ் வீடியோ இதெல்லாமே காட்டியிருந்தோம். அதுக்கப்புறம் எல்லாருமே ஜாலியாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது வைஃப் என்ன கேட்டாங்க, என்னோட வைஃப் என்ன சொன்னாங்க, என் ஹஸ்பண்ட் ஒரு யூடியூபர் ஆகிடுங்க. அதான் நான் தான் சொன்னேன். எனக்கு அதெல்லாம் புரிஞ்சிச்சு. அவங்க சொன்னதெல்லாம் சம்சா கொஞ்சம் கொஞ்சம். இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது, நம்ம பவர் தாட்னாலே ஆட்டோமேட்டிக்கா நம்ம வீட்ல தான் பவர் தெரியல. now going to temple or back to room. இப்ப பாரு நமக்கு ராஜ மரியாதை மட்டும் எப்படி கிடைக்குதுன்னு போர் அடிக்கும். சீரியஸா அந்த கிங் எபிசோடு மாதிரியே தான் இருந்துச்சு. கிங் எபிசோட்ல வந்து ஸ்டார்டிங் வந்துட்டு அவனை மதிக்கவே மாட்டாங்க. அவங்க யாரு என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் வந்துட்டு அப்படின்வாங்களே அந்த மாதிரி தான். இல்ல அந்த கிங் எபிசோடு பாருங்க இருக்கிறதுல அமேசிங். அதே மாதிரி தான் எங்க லைஃப்லயும் நடந்துட்டு இருக்குது. என்ன ஒரு 900 கோடி தான் எங்கள்கிட்ட இல்ல, மித்தபடி எல்லாமே எல்லாமே கட்டன் இருந்தாலும் ஹாப்பியா இருக்குங்க. ஏதோ ஏற்காட்டுக்கு வந்த மாதிரி என்ன
இது பாக்க பாரு இவ்வளவு நேரம் சம்மர்ல காஞ்சி கருவோட இருந்ததுக்கு அவ்வளவுதான் சாரு. இந்த லொகேஷன் சிக்கிம் முடியுது இன்னியோட. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் நாங்க போறோம். இங்க போறோம் வியூ. ஏய் பாப்ரே, எவனோ உள்தானே என்னத்துக்கு ஆக்குறது. ஓடுறா கைப்புல.